மார்னிங் வீட்டில் இருந்தால் 10, 11 மணி ஆகும் டிஃபன் சாப்பிட்டு. சரி செஞ்சது வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சாப்பிட்ற ஜீவன் நான். என்ன போய் டிஃபன் கொடுங்கடா பசிக்குதுன்னு சொல்ல வச்சிருச்சு இந்த வயிறு. வெளியே போனால் தெரிஞ்சிரும் போல், இல்லாதப்ப தான் அருமை தெரியுன்ற மாதிரி இன்றைக்கி டிஃபன் சாப்பிடாமலே போயிட்டோம். கொஞ்சம் வேலையை வெளியே கிளம்பியிருந்தோம் மார்னிங்னா 9:30 எனக்கு பெரிய மார்னிங் தான். இங்கே தானே போகிறோம், எதனா டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், நமக்கு மட்டும் தானே பாப்பா சாப்பிட்டாலேன்னு நம்பி போனால் ஒரு கடை இல்லை. இங்கே திரும்பின பக்கம்லாம் கடை, இந்த பக்கம் திரும்பினா ஒரு கடை, கீழே இறங்குனா ஒரு கடைன்னு இருக்கும். அங்கே ஒரு கடை கூட இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஒரு ₹10 மேகி வாங்கி வாங்கி சாப்பிடலான்னு போனால் மேகி ₹15ங்க, ₹10 இல்லை. அட போவீங்களே, இது எப்படா ரேட் ஏற்றுனீங்க? அது ஒன்றுமே பசியே அடங்கவே இல்லை. எப்படா திரும்பி வீட்டுக்கு வருவோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வேலை முடிஞ்சிருச்சு. போன வேலை திரும்பி வந்துட்டோம். வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆயில் காய்ச்சறதுக்காக கொஞ்சம் வேலை இருந்தது. மார்க்கெட் போகிற வேலையெல்லாம், திங்ஸ்லாம் வாங்குறது, அதுக்காக கிளம்பிட்டோம். நானும் அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தோம் கூட. வாங்கிட்டு அம்மா ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஏன்டி அம்மாவே போயிட்டாங்க, என்னை ஏன்டி உள்ளே கூப்பிட்டு வந்தேன்? சும்மா தான்ப்பா சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். சுற்றி பார்க்குற இடமாடி, இவ்வளோ பெரிய மார்க்கெட் இங்கே வச்சுனாடி எல்லாத்துக்கும் டி நகர் என்னை கூப்பிட்டு போகிற சொல்லி கடுப்பாயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேப்பிலை பறிக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இந்த டே இப்படியே முடிச்சிட்டோம்.